ஓகே, இது வரைக்கும் 2 சம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம்குள்ளே போயிடலாம். ரவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டு த கிவன் நியரஸ்ட் பிளேஸ். ஓகேவா, ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே என்ன பண்ணியிருக்காங்க, 100 என்ன பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ சம்குள்ளே போயிடலாமா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் ரைட் பண்ணிக்கிறேன். 4 0 6 5 ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், பிளேஸ் வெளியே எழுத போகிறேன். 1s 10s 100 1000. இப்போ எதுக்கு நியரஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, 100க்கு. ஸோ 100 பிளேஸை அண்டர்லைன் பண்ணிடுங்க. 100 பிளேஸ்க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் 6 இருக்குது. இந்த 6 என்னது, 6 இஸ் a greater than 5. 6 எப்படி இருக்குது, greater than 5. இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதுகிறேன். greater than 5 equal to 5 இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இது 100 பிளேஸை அண்டர்லைன் பண்ணிட்டோம். பக்கத்தில் பார்க்குறோம், இது greater than 5ஆக இருக்குது. அதனால நம்ம ஜீரோவோட என்ன பண்ணிக்கிறோம், ஒன்றா ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், இந்த முன்னாடி இருக்க 4 அப்படியே எழுதிக்கிங்க. ஜீரோவோட 1 ஆட் பண்ணால் அதே 1 தான் வரும். வித் இந்த 2 நம்பருக்கு பக்கத்தில் என்ன தான் போடணும், இந்த 2 நம்பர் அப்படியே எழுதக்கூடாது. இந்த 2 நம்பரை அப்படி என்னவா பண்ணிடணும், 2 ஜீரோவாக போட்டுருணும் 2 நம்பருக்கு பதுவாக. சரியா, அப்படி இதுக்கு ஆன்சர் என்ன வரும், 4100 தான் ஆன்சர். ஓகே, செகண்ட் நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் அதே மாதிரி கொஸ்டின் எழுதுங்க. 44,555. சரி, பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணணுமா? 1s 10s 100 1000 10,000. இப்போ எதுக்கு, 1000க்கு வந்து ரவுண்ட் ஆஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1000 பிளேஸை அண்டர்லைன் பண்ணிட்டேன். அண்டர்லைன் பண்ணிட்டு பக்கத்து நம்பர் பார்க்கணும், அது ஈக்குவல் டு 5ஆக இருக்குது. எப்படி இருக்குது, ஈக்குவல் டு 5. ஈக்குவல் டு 5நாலே என்ன பண்ணிக்கணும், நம்ம இதை இங்கன்னா 1 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், ஃபஸ்ட் நம்பர் அந்த 4 அப்படியே எழுதிக்கிங்க. அந்த 4ஓட 1 ஆட் பண்ணால் 5 ஆயிரும். அகைன் 3 நம்பருக்கு இந்த 3 ஜீரோ நம்ம ரைட் பண்ணிடணும். ஸோ ஆன்சர் இஸ் 45,000. ஓகேவா, நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸாம் போகலாமா? நெக்ஸ்ட்டு 8 6 9 4 3. எப்பயும் போல் பிளேஸ் வேல்யூ தான். 1s 10s 100 1000 10,000. இந்த 10,000க்கு ரவுண்ட் ஆஃப் கேட்டிருக்காங்க. ஸோ 10,000 பிளேஸை அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இதை பாருங்கள், 10,000 பிளேஸ் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அடுத்த நம்பர் தானே பார்க்கணும். இப்போ 6 எப்படி இருக்குது, 6 இஸ் greater than 5. அதாவது 5 விட பெரிய நம்பர், greater than 5ஆக இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதோட 1 ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ண என்ன வரும், 8 + 1. முன்னாடி நம்பர் இருந்தால் நம்பர் அப்படியே எழுதிக்கலாம், நம்பர் எதுவுமே இல்லை. அப்புறம் 8ஓட 1 ஆட் பண்ண என்ன வந்துடும், 9. அகைன் இருக்கிற 4 பிளேசஸ்க்கு நம்ம என்ன பண்ணிடணும், அகைன் 4 நம்பர்ஸ் இருக்குது, 4 நம்பருக்கு 4 ஜீரோ நீங்கள் போட்டுறணும். அவ்வளோதான். ஓகே, நல்லா லிசன் பண்ணுங்கள். நம்ம கொடுத்துருக்கிற பிளேஸை தான் அண்டர்லைன் பண்ணணும். அண்டர்லைன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பிளேஸை தான் பார்க்கணும். இது greater than 5ஆக இருக்கிறனால 8ஓட 1 ஆட் பண்ணால் 9 ஆயிரும். மற்ற 4 நம்பருக்கு நீங்கள் 4 ஜீரோ போட்டுடணும். ஓகேவா, அவ்வளோ ரொம்ப வெரி வெரி ஈஸி. இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் தேர்டு சம்மில் டோட்டலாக 5 சம்ஸ் இருக்குது. இப்போ 3 சம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 4th சம். எப்பயும் போல் என்ன பண்ணணும்னா, நம்ம நம்பர் கொஸ்டின் இருக்குது, கீழே நம்பர் ரைட் பண்ணிக்கலாம். 50 81 739. பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணலாம். 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh. ஓகேவா, அவங்க சொல்கிறது லேக்ஸ் பிளேஸ் தான் அண்டர்லைன் பண்ணணும். சரி, இப்போ லேக்ஸ் பிளேஸ் அண்டர்லைன் பண்ணிட்டோம். இது பக்கத்தில் இருக்கிற 8 என்ன நம்பர், greater than 5. greater than 5 greater than 5ங்கிறனால எப்போவுமே கொடுத்துருக்கிற பிளேஸை அண்டர்லைன் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் பார்க்கணும். இதுதான் greater than 5ஆ less than 5ஆன்னு பார்த்து இதைத்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இது இந்த 8ங்கிறது 5 விட அதிகமாக இருக்குது. அதனால இதோட என்ன பண்ணணும், 1 நம்ம ஆட் பண்ண போகிறோம். மித்த நம்பரை அப்படியே நம்ம ரைட் பண்ண போகிறேன். அந்த முன்னாடி இருக்கிற 5 நான் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். அந்த ஜீரோவோட தான் 1 ஆட் பண்ண போகிறேன். 0 + 1 அதே 1 தான் வரும். அகெயின் இருக்க அந்த 5 நம்பருக்கு நீங்கள் 5 ஜீரோ போடணும்.
ஓகே அவ்வளோதான். இப்போ நான் டோட்டலானது 51 lakh தான் இதோட ரவுண்ட் ஆஃப். ஓகே திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் போகலாமா? கொஸ்டின் எழுதுங்க. 33 75 98 488 பிளேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூ எழுதாமல் செஞ்சிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். எல்லாமே மைண்ட்லேயே பண்ணணும்னு பண்ணக்கூடாது. 1 10 100 1000 10,000 lakh 10 lakh crore 10 crore. அவங்க சொல்லுது 10 crore தான் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 10 crore நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். இந்த 3 வந்து எப்படி இருக்குது? 3 இஸ் அ லெஸ் தேன் 5. 3 எப்படி இருக்குது? லெஸ் தேன் 5 இருக்குது. லெஸ் தேன் 5 வந்தால் என்ன பண்ணக்கூடாது? எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க அதே 3 எழுதிட்டு, ஆனால் லெஸ் தேன் 5 இருக்கிறனால இந்த இடத்துல எதுவுமே நம்பர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆடே பண்ணக்கூடாது. 3 அப்படியே போட்டு மற்ற எல்லா நம்பர் கீழே 0 போடுங்க. 0 0 0 0 0 0 0 0 அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். 30 crore இஸ் த ஆன்சர். இதோட இந்த நம்பரோட ரவுண்ட் ஆஃப் என்ன? 30 crore. அவ்வளோதான். இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியரஸ்ட் 100, நியரஸ்ட் லேக், நியரஸ்ட் 10,000, நியரஸ்ட் 10 crore வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதுலேயே உங்களுக்கு எல்லா சமமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் சம்குள்ளே போகலாம்.